My brother's wives, praying women of God. என்னுடைய சகோதரருடைய மனைவிகள் ஜெபிக்கிற ஸ்திரீகளாக இருந்தார்கள். My own wife, என்னுடைய மனைவி, my biggest prayer support. என்னுடைய மிகப்பெரிய பிரேயர் பங்காளராக, ஜெப பங்காளராக எனக்கு இருக்கிறார்கள். Amen. Amen. Let our prayer life shake the throne of heaven. தேவனுடைய சிங்காசனத்தை, பரலோகத்தின் சிங்காசனத்தை நம்முடைய ஜெபம் அசைக்கிறதாக இருக்கிறது. Let God in heaven say, I cannot sit still because my daughter is crying, my daughter is calling upon me, I must move. என்னுடைய மகள் அழுது ஜெபிக்கிறாள், என்னை நோக்கி முறையிடுகிறாள், நான் இன்னும் அமர்ந்திருக்க கூடாது, நான் செயல்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லட்டும். You are special to God. நீங்க தேவனுக்கு விசேஷமானவர்கள். அப்பன்மாருக்கு சாதாரண பெண்மக்களும் அப்பமாருக்கு எல்லாருக்கும். ஒருவேளை தகப்பனாருக்கு ஒரு சாதாரண பெண்கள் എന്റെ തിയോളജി തെറ്റാണെന്ന് ഒരിക്കലും നിങ്ങൾ ക്ഷമിച്ചേര്. നിങ്ങളുടെ തിയോളജിയോട് എനിക്ക് വിരോധമൊന്നുമില്ല ഈ കാര്യത്തിൽ. என்னுடைய தியாலஜி தவறுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சிந்திக்கலாம், உங்க தியாலஜி வச்சு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. I think God has a very special, soft, tender place in His heart for His daughters who are washed by the blood of Jesus. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான ஸ்திரீகளாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, விசேஷமாக சகோதரிகளுக்கு தேவன் தன்னுடைய இருதயத்தில் ஒரு விசேஷமான இடத்தை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I enjoy the story of Boaz and Ruth. Boaz, Ruth சம்பவத்தை நான் அதிகமாக விரும்பி படிக்கிறேன். Everybody remember the book of Ruth? ரூத்துடைய புத்தகத்தை எல்லாரும் நினைவுகொள்கிறீங்களா? Ruth, there is a phrase that Boaz talks to Ruth. Boaz அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான பதம் இருக்கிறது. Everybody listening? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? There is a phrase that Boaz talks to Ruth. ரூத்தை பார்த்து சொன்ன ஒரு Boaz சொன்ன ஒரு அருமையான பதம் இருக்கிறது. இங்க மலையாளத்தில் எப்படி இருக்கிறது? மகளே வேற ஒரு வயலிலும் போகണ്ട, நீ வேற ஒரு வயலுக்கும் போகலையோ. There is no need, you daughter of God, to look for another field. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ வேற ஒரு வயலுக்கும் போகாதே என்று சொல்லி. There is plenty in my field for you. என்னுடைய வயலிலே உனக்கு ஏராளம் இருக்கிறது. போவாஸ் அவசரமாக செய்தோம் நோக்கிட்டு. Look at the way Boaz addresses Ruth. ரூத்தை எந்த விதத்திலே போவாஸ் அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி பாருங்க. கேக்குறதோ இல்ல? எல்லாம் கேக்குறீங்களா? சகோதரிமார் பிரதேசம் கேக்குறோம். சகோதரிமார் கேக்குறீங்களா? ஆமென். ஒரே ஆமென் ஒருத்த கேட்டு ரெண்டு ஆமென் பதுக்கேன் கேட்டு. பாக்கிடுவாரு. எல்லாரும் சேர்ந்து ஆமென். If God had called you to be the life partner of a man of God, நீ வேற ஒரு வயலுக்கு போக வேண்டிய அவசியம். தேவனுடைய மனிதனுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் வேற ஒரு வயலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. I am not saying if you have a skill or an education, like your wife is a BSc nurse, you told me. Okay. And if you have a skill or education or special training to be a school teacher or a computer programmer, whatever education or skill or background you have, as long as it doesn't hinder the ministry, go and use that. உங்களுக்கு ஒருவேளை கம்ப்யூட்டரோ அல்லது டீச்சிங் தொழிலோ அல்லது மற்ற காரியங்கள் சில ப்ரொஃபஷன் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய கணவனும் நீங்களும் குடும்பமாய் சேர்ந்து செய்கிற ஊழியத்தை பாதிக்காத விதத்தில் இருக்கும் என்றால் நீங்கள் அந்த தொழிலை செய்யலாம். That may be one means God uses to provide for you. ஒருவேளை அது கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை சந்திப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு முறையாக விதமாக இருக்கலாம். But remember, God is still your source. Your job is only a means. ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் மாத்திரமே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். நீங்கள் செய்கிறதான உங்களுடைய தொழில் ஒரு சாதாரண காரியம்தான். Your number one priority is to be a support to the ministry that God has given to the family. உங்களுடைய மிக முக்கியமான முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் ஒரு பெரும் துணையாக இருப்பதுதான். ஆமென் പറയാമോ? ஆமென் சொல்லலாம். Another thing. இன்னொரு காரியம். ഞാനിതൊക്കെ പറയുന്നത് നല്ല எப்படி சொல்றது?
எங்க குடும்பத்தின் காரியத்தை சொல்றோம், அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. My grandfather was a farmer. என்னுடைய தாத்தா விவசாயம் தொழில் செய்கிறவரா இருந்தார். I am sharing this to encourage you in your faith and in your ministry. உங்களுடைய விசுவாசத்திலும் உங்களுடைய ஊழியத்திலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் இதை சொல்லுகிறேன். My mother is the one who came to Pentecostal faith first. என்னுடைய தாய் தான் அந்த குடும்பத்திலிருந்து பெந்தேகோஸ்தே விசுவாசத்துக்கு கடந்து வந்த முதல் பெண்ணாக இருந்தார்கள். My father and mother were Marthomite believers. என்னுடைய தாயின் தகப்பனும் மார்த்தோம விசுவாசிகளாக இருந்தார்கள். Actually, my father used to travel with some of the revival preachers of Marthoma Church to Pasana Eduvarian. என்னுடைய தகப்பனார் மார்த்தோம சபையில் இருந்த ரிவைவல் பிரசங்கியாரோடு கூட அவரோடு கூட பிரயாணம் பெற்று அந்த காரியங்களை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களா இருந்தார். பிரசங்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள். In those days, one preacher preached and then another preacher will repeat the same thing. அந்த நாட்களிலே அந்த நாட்களிலே பிரசங்கியார் ஒருவர் பிரசங்கிப்பார், அவர் சொன்ன அதே வார்த்தைகளை அப்படியே எடுத்து இன்னொருவர் கூறுவார். So Appajan was pretty important in the church, in the denomination. எனவே அந்த அமைப்பிலே என்னுடைய அப்பா வந்து மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். But my Amachi's brother became a Pentecostal believer. என்னுடைய தாயுடைய சகோதரன் ஒரு பெந்தேகோஸ்தே பிலீவராக மாறினார். And he is known as Mundepalli Appajan. அவர் முன்னேப்பள்ளி அப்பச்சன் என்று சொல்லப்படுகிறார், அப்படி அறியப்பட்டிருந்தார். So anyway, so whenever my mother goes to her brother's house, என்னுடைய தாய் அவருடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் my mother will go to Pentecostal church with my brother. அந்த என்னுடைய தாய் தன்னுடைய சகோதரனோடு கூட சேர்ந்து பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு கடந்து போவார். So again she went many times and heard the truth of the gospel of Pentecostal faith. பெந்தேகோஸ்தே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த சத்தியத்தை அவர் அந்த சபையில கேட்டார். அநேக முறை சபைக்கு கடந்து சென்றார் என் தாய். So one day she went to the meeting and there was a baptism. ஒரு நாள் அவர்கள் கூட்டத்துக்கு கடந்து சென்ற போது ஒரு ஞானஸ்நான ஆராதனை இருந்தது. She was already born again. அவங்க ஏற்கனவே மறுபடியும் பிறந்த அனுபவம் இருந்தது. My father also was born again. என்னுடைய தகப்பனாரும் மறுபடியும் பிறந்திருந்தார். And God revealed to her the truth of believers' baptism. அந்த இடத்துல விசுவாசிகளின் ஞானஸ்நானம் என்ன என்கிறத குறித்த சத்தியத்தை ஆண்டவர் அந்த கூட்டத்திலே தாயாருக்கு வெளிப்படுத்தினார். Yesterday this person in train told us that some people talked to him about adult baptism. நேற்று தினத்திலே ட்ரெயின்ல எங்களோடு கூட இருந்த அந்த சகோதரன் சொன்னார், அவருக்கு சிலர் சொல்லி இருக்கிறாங்க முதியவர்களுடைய தீர்க்க தரிசனம் அல்லது முதிர்ந்தவர்களுடைய தீர்க்க தரிசனம். சாரி, முதிர்ந்தவர்களுடைய ஞானஸ்நானம். Bible doesn't teach adult baptism. வேதாகமம் அப்படிப்பட்டதான பெரியவர்களுடைய ஞானஸ்நானம் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறது. Bible doesn't teach infant baptism. இந்த வேதாகமம் குழந்தை ஞானஸ்நானத்தை கற்றுக் கொடுப்பதில்லை. Bible teaches believers baptism. வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற காரியம் விசுவாசிகளின் ஞானஸ்நானம். Some people have come to me when I was pastoring in another country. நான் இன்னொரு சபையிலே பாஸ்டராக இருந்தபோது சில ஜனங்கள் இடத்துல வந்தார்கள். Some will come to me and say, I want to be baptized, I am an adult. Yes, I want to be baptized because I am an adult. So அவர்கள் சொன்னாங்க, I am 22 years old or 38 years old. சில ஜனங்கள் இடத்துல வந்து சொன்னார்கள், நான் வந்து அடல்ட் ஆகிவிட்டேன், நான் எனக்கு வயது வந்து விட்டது, நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று. The Bible doesn't teach adult baptism. வேதங்களுக்கு அப்படிப்பட்டதான பெரியவர்கள் எடுக்கிற ஞானஸ்நானம் என்று அதை கற்றுக் கொடுக்கிறது. Some people have come and told me I have received adult baptism. நான் முதியவர்கள் எடுக்கிறதான ஞானஸ்நானத்தை எடுத்துவிட்டேன் என்று சொல்லி சிலர் என்னிடத்தில் சொன்னார்கள். I will ask them, you have received adult baptism, but have you received Jesus as your personal Lord and Savior before you received the baptism? நான் அவங்களை பார்த்து கேட்பேன், நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், பெரியவங்க எடுக்கிற ஞானஸ்நானம், ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்பேன். So anyway, my mother went there after getting saved, got baptized. So ரட்சிக்கப்பட்ட பிறகும் எப்படி என்னுடைய தாயார் அந்த சபைக்கு சென்று ஞானஸ்நானம் எடுத்தார்கள். And then she came to Appajan's house. அவர் திரும்ப என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர் தரவாடு. Yes, என்னுடைய குடும்பத்துக்கு வந்தார். And my father recognized right away that mother got baptized. So என்னுடைய தாய் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாள் என்பதை நேரடியாக என்னுடைய தகப்பன் அறிந்து கொண்டார். He did not beat her or anything like no physical abuse. என்னுடைய அந்த தாயை என்னுடைய தகப்பன் சரீர பிரகாரமா அடித்தோ துன்புறுத்தியோ எதையும் செய்யவில்லை. But he was very unhappy.
ஆனால் அந்த காரியம் அவருக்கு மனதுக்கு பிரியமில்லாது இருந்தது. Very, very unhappy with what mother did. என்னுடைய தாய் என்ன செய்தார்களோ அந்த காரியம் என் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒன்றாக இருந்தது. But you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Because of my mother's godly, submissive life in the family. குடும்பத்திலே என்னுடைய தாயாருடைய தெய்வ பயத்தோடு கூடியதான கீழ்ப்படிதலான வாழ்க்கை Pastor Apachan allowed Pentecostal pastors to come to our home. அந்த பாஸ்டர் என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டருடைய குடும்பத்துக்கு வருவதற்கு அனுமதிக்கும்படியாக செய்தது. And he would argue with every pastor about baptism. எல்லா பாஸ்டர்த்தையும் ஞானஸ்நானத்தை குறித்து என்னுடைய தகப்பனார் விவாதிப்பார். After many arguments, அநேக விவாதங்களுக்கு பிறகு the Lord won the argument. தேவன் அந்த விவாதங்களை எல்லாம் ஜெயித்தார். The Lord won the argument. அந்த விவாதங்களை எல்லாம் ஆண்டவர் ஜெயித்தார். My father submitted. என்னுடைய தகப்பன் ஒப்பு கொடுத்தார். I got baptized. ஞானஸ்நானம் எடுத்தார். In the name of the Father, Son and Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். Not only that, அது மட்டுமல்ல, God called my father and mother into the ministry of the gospel. தேவன் என்னுடைய தாயும் தகப்பனையும் சுவிசேஷத்தின் ஊழியத்திலே அழைத்தார். And God gave my father the wonderful privilege to baptize so many people after they received Jesus into their heart. தேவனை தன்னுடைய இருதயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய தாயும் தகப்பனுக்கும் ஆண்டவர் ஏராளமான ஜனங்களின் தகப்பனார் ஞானஸ்நானம் எடுப்பதற்கான வாய்ப்பை உண்டாக்கினார். I am talking about the power of a praying daughter of God. நான் இந்த காலவேளைகளோடு கூட ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகளின் ஜெபத்தின் வல்லமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Do you believe that? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന വിശ്വസിക്കുമെന്ന് കേൾക്കുമെന്ന് വിശ്വസിക്കുന്ന എത്ര സഹോദരന്മാരുണ്ട്? தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர்கள். അടുത്തിരിക്കുന്ന സഹോദരനെ കൈ പിടിച്ച് பக்கத்தில் இருக்கிற சகோதரி கையை பிடித்து പറഞ്ഞ സഹോദരി ദൈവത്തിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കും. சகோதரியே தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். എനിക്ക് കേൾക്കാൻ വയ്യ. எங்களுக்கு காது கேட்கல நீங்க சொல்றது சத்தமா. എനിക്ക് അമ്മയുണ്ട്, പെങ്ങളുണ്ട്, ഭാര്യയുണ്ട്. നിങ്ങൾക്കൊന്നും ഇത്രയും ശബ്ദമായിട്ടുള്ളത് എനിക്ക് തന്നെ. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. பெண்களாகி உங்களிடத்துல எவ்வளவு சத்தம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க சொல்றது காதுல கேட்கல. പിശാച് കേട്ടിട്ടൊന്ന് ഓടട്ടെ. അടുത്തിരിക്കുന്നവരോട് പറ, സിസ്റ്റർ, ദൈവം നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്നത്. பக்கத்துல இருக்கிறாங்க சகோதரிகள் பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று அதை கேட்டு பிசாசு ஓடட்டும். இன்னொரு முறை கூட சத்தமாக. ദൈവം നിന്റെ പ്രാർത്ഥന കേൾക്കും. தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். അങ്ങോട്ട് കരപിടിച്ച് ഒന്നുകൂടെ പറഞ്ഞേ, ഇത് കേൾക്കട്ടെ. இன்னும் சத்தமாக ஒரு முறை கூட கரங்களை பிடித்து சொல்லுவோம். നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നുണ്ടോ? இவங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? എല്ലാം നിങ്ങളുടെ നോക്കിക്കുക സഹോദരന്മാർ. சகோதரர்கள் പേടിക്കണ്ട, നോക്കിക്കോ. சகோதரர்கள் அருமையான சகோதரிகளை பாருங்க. എന്തെങ്കിലും സംഭവിച്ചാൽ ഞാൻ ഉത്തരവാദിയാണ് ഈ നോക്കുന്ന സമയത്ത്. இப்ப நீங்க பாக்குற விஷயத்துல என்னுடைய பேர் கேட்டு போட்டாங்கன்னா കാര്യങ്ങളൊന്ന് ഉയർത്തിക്കാം, അവരെ ഒന്ന് നോക്കിക്കാം. அவங்களை பார்த்து கரங்களை உயர்த்துவோம். എല്ലാവരും ഉച്ചത്തിൽ പറഞ്ഞാട്ട് ദൈവം നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേൾക്കും. தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லுவோம். സ്വർഗ്ഗത്തിലെ അപ്പച്ചൻ നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന കേൾക്കും. பரலோகத்தின் பிதாவானவருடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று ഒരു சொல்லுவோம். ഭാഷയോടെ പറഞ്ഞാട്ടെ, സ്വർഗ്ഗത്തിലെ பரலோகத்தின் சொல்லுவோம். பரலோகத்தின் தேவன் ஜெபத்தை கேட்கிறார். നമ്മളൊക്കെ ഒരു പ്രോത്സാഹനത്തിന്റെ വാക്ക് ഒരു ദോഷവും ചെയ്യത്തില്ല, ചെയ്യുമോ? പ്രോത്സാഹിപ്പിക്കും. ഭാര്യ ഭർത്താവിനെ പ്രോത്സാഹിപ്പിക്കണം, ഭർത്താവ് ഭാര്യയെ പ്രോത്സാഹിപ്പിക്കും. கணவன் மனைவி உற்சாகப்படுத்த